எனக்குள்ள கை வலிக்குதுங்க, முடியல. ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஐலாண்ட் தமிழச்சினா. உங்க அருள்மொழி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாரும் சூப்பரா இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். நாங்களும் இங்க சூப்பரா இருக்கோங்க. ஸோ இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு May 5th சண்டே. ஸோ இந்த வீடியோ எப்போ வரும்னு எனக்கே தெரியாது, இருந்தாலும் சொல்கிறேன். May 5th வந்து என் பையனுக்கு பர்த்டே. ஸோ அதனால May 4th ஈவினிங் வந்து நாங்கள் பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஏன்னா சண்டே வந்து என் ஹஸ்பண்டுக்கு ஆஃப் கிடைக்கல. ஸோ அதனால May 4th வந்து ஈவினிங்காக பார்ட்டி அரேஞ்ச் பண்ணியிருக்கோம். ஸோ நானே வேற எல்லாமே சமைக்கிறேன்னு சொல்லி என் வீட்டுக்கார்ட்ட வேற ரொம்ப அப்படியே திமிரா தெனாவட்டா சொல்லிட்டேன். ஆனால் இங்கே ஓடிக்கிட்டு இருக்கேன், என்னால் முடியல. பார்ட்டிக்கான மெனு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சாட்டர்டேனால யாரும் பெரும்பாலும் நான்வெஜ் சாப்பிட மாட்டாங்க. ஸோ அதனால நான்வெஜ்ஜில் மட்டன் கிரேவி இல்லை, குழம்பு. ஸோ மட்டன் குழம்பு, எக்கு பாயா வச்சுருக்கேன். ஸோ எக்கு பாயா வந்து எப்படி வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பட்டாணி குருமா தனியாக வச்சுட்டேன். ஸோ எக்கு சாப்பிட்றவங்க எக்கு தனியாக எடுத்து போட்டுக்கட்டும். ஸோ எக்கு சாப்பிடாதவங்க வெறும் ஆனியன், இந்த காரா பூந்தி இது மட்டும் போட்டு அது ஒரு சாட் மாதிரி சாப்பிட்டுக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்கேன். அப்புறம் சாம்பார் வச்சுருக்கேன், ரசம் இருக்குது. ஸ்டார்டர் என்ன பார்த்தீங்கன்னா, வாழைக்காய் பஜ்ஜியும் ஆனியன் பக்கோடாவும் போட்டிருக்கேன். அதுக்கு வந்து சைட் டிஷ் பார்த்தீங்கன்னா தேங்காய் சட்னி. ஸோ ஆல்மோஸ்ட் எல்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, எண்ணெயில் பொரிக்கிற வேலை மட்டும் இருக்குது. எல்லாமே முடிச்சிட்டேன். இப்போ எனக்கு வந்து பஜ்ஜி போடணும், பக்கோடா போடணும், தேங்காய் சட்னி அரைக்கணும், அவ்வளோதான். மீதி எல்லாமே ரெடி பண்ணிட்டேன். இன்னும் 1 ஹவருக்குள்ளே இது எல்லாத்தையும் நான் முடிச்சுட்டு குளிச்சுட்டு பார்ட்டிக்கு வேற ரெடி ஆகணும். அங்கே வேற போயிட்டு கொஞ்சம் பலூன்லாம் ஊற்றி டெக்கரேஷன் வேற பண்ணணும். என்ன பண்ண போறேன்னு தெரியல. சரி, ஓகே, நான் சமைக்கிறதெல்லாம் காமிக்கணும் அப்படின்னு நினைச்சேன். பட் ஆனால் என்னால் முடியல, ஏன்னா வேலை நிறைய இருக்கு. நான் தனியாக ஓடுறதுனால சுத்தமாக என்னால் முடியல. சாப்பாடு, எக்கு இதெல்லாம் வந்து அவர் வந்து அங்கே கடையிலேயே பண்ணுறேன்னு சொல்லிட்டாரு. ஸோ அதனால இது மட்டும் நான் ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒரு 4 டிஷ்ஷு முடிச்சிட்டேன்னா ரொம்ப டயர்டாயிருச்சு. இந்த வெங்காயம் வெட்டியே எனக்குள்ள கை வலிக்குதுங்க, முடியல. சரி, கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இப்போ நான் இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கேன். அப்படியே கட் பண்ணா பார்ட்டிக்கு போறோம். ஓகே, போலாமா? பார்ட்டிக்கு வந்தாச்சு. சிம்பிளா இருக்கட்டும்னு சொல்லிட்டு சிம்பிளான ஒரு டெக்கரேஷன் தான். ஹர்ஷனோட 10th பர்த்டேனால ஒரு 10, அப்புறம் ஒரு ஹாப்பி பர்த்டே பேனர் வச்சுருந்தேன், அவ்வளோதான். ஹர்ஷன் வந்து இப்போ ஒரு கிஃப்ட்டு இப்போவே பிரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஹர்ஷனோட ஃபேவரட் அங்கிள்ஸ் 2 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்ச். ஏன்னா ஹர்ஷன் வந்து வாட்ச் கட்டிட்டு வரல. ஸோ கை வந்து பார்க்க நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இந்த கிஃப்ட்டை இப்போவே பிரிச்சுக்கோ அப்படின்னு சொல்லி பிரித்து அவனுக்கு வந்து அந்த வாட்ச் வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. ரொம்பவே சூப்பராக இருந்தது. G-Shock பிராண்டு. ஹர்ஷனுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஹர்ஷன், யூ ஹாப்பி? தேங்க்ஸ் டு மாமா. ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன். வாங்க வாங்க வாங்க. ஃப்ரெண்ட்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிட்டாங்க. கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தோன்னே ஹர்ஷனுக்கு செம்ம ஹாப்பியாக இருந்துச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து பர்த்டேனா கிஃப்ட்ஸ் தான் அவங்களோட செம்ம ஹாப்பினஸ்ஸே இல்லையா? ஸோ ஹர்ஷனை 2 பிக்சர்ஸ்லாம் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஃபுட்ஸ் எல்லாம் உங்களுக்கு காமிக்கலான்னு சொல்லிட்டு வந்துட்டேன். ஸோ நான் செஞ்ச ஆனியன் பக்கோடா, அப்புறம் பார்த்திங்கன்னா சைடில் வந்து ரவா கீர்னி வச்சுருந்தேன், அதை நான் ஓப்பன் பண்ணி வைக்க மறந்துட்டேன். ஸோ இது பார்த்திங்கன்னா பஜ்ஜிக்கு மேட்சாக தேங்காய் சட்னி. இங்கிட்டு வந்து பட்டாணி குருமா. ஸோ பட்டாணி குருமா நம்ம சாட்டாவும் சாப்பிட்லாம், எக்கு பாயாவும் சாப்பிட்டுக்கலாம். இங்கிட்டு ஒயிட் ரைஸ் பார்த்திங்கன்னா, அப்புறம் வெஜிடபிள் பாஸ்தா. இது வந்து முள்ளங்கி சவுச்சோ போட்ட சாம்பார், ரசம், மட்டன் குழம்பு, ரொட்டி வந்து நான் ஃப்ரோசனாக தான் வாங்கி நான் ஹீட் பண்ணி வச்சுட்டேன். ஏன்னா அவ்வளோ இது நம்மளால் செய்ய முடியாது. ஸோ ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்துட்டாங்க. அவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா அப்படியே எல்லோரும் பேசிக்கிட்டு இருந்தாங்க. இங்கிட்டு கிட்ஸ் எல்லோரும் இங்கிட்டும் ஓடிக்கிட்டு ஜாலியாக இருந்தது. இந்த மாதிரி ஒரு ஃபங்க்ஷன் வைக்கும் போதே பார்த்திங்கன்னா எல்லோரும் மீட் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வாய்ப்பு இல்லையா? ஸோ கிட்ஸ்லாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஹர்ஷனுக்கு வந்து பர்த்டே கேக் வந்துருச்சு. ஸோ அவங்க அப்பா வந்து சூப்பராக ஒரு சாக்கர் தீமில் கேக் பண்ணியிருந்தாங்க. அவன் சாக்கர் தீம் தான் வேணும்னு கேட்டிருந்தான். நான் வந்து ஹர்ஷனுக்கு சர்ப்ரைஸாக ரொனால்டோ பிக்சர்ஸ்லாம் வச்சு டெக்கரேஷன் பண்ணியிருந்தேன். ஸோ ஹர்ஷனுக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எல்லா கிட்ஸும் ரொம்ப எக்ஸைட் ஆகிட்டாங்க அந்த ரொனால்டோ வந்து ஹர்ஷன் பக்கத்தில் நிற்கிற மாதிரி பிக்சர்ஸ்லாம் பார்த்துட்டு. ஸோ அதுக்கப்புறம் எல்லோரும் சாப்பிட்டுட்டு கேக் கட் பண்ணுற வீடியோ தான் நான் எடுக்க மறந்துட்டேன், சாரி. ஸோ எல்லோரும் சேர்ந்து ஒரு பிக்சர்ஸ் எடுத்துகிட்டு, இது வந்து ஹர்ஷனோட பர்த்டே அன்னைக்கு காலையில் ஷஷ்டி குட்டி விலாக் எடுக்கிறேன்னு எடுத்துகிட்டு இருந்தாங்க. ஸோ ஹர்ஷன் வந்து கிஃப்ட்ஸ்லாம் பிரிச்சுட்ருக்காரு. ஸோ என்னென்ன கிஃப்ட்ஸ் வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்போ தூங்கி எந்திரிச்சு மூஞ்சி கூட கழுவலை, உச்சா கூட போல.
உச்சா போயிட்டியா? ப்ரஷ் பண்ணீங்களா? பண்ணலை. ஆனால் கிஃப்டெல்லாம் பிரிக்கணும்னு பிரிச்சுக்கிட்டு இருக்குதுங்க ரெண்டும். அந்த கத்தியவே எடுத்துகிட்டு வந்தால் அது ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் தங்கம். வாவ். நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்றது. ஷோகேஸ் பிள்ளையாரா? பிள்ளையாரா? அதுங்க கிஷ்கோல இருக்கு அதுவா? எடு எங்க இப்போ ஹெல்ப் பண்ணுங்க போங்க. வாவ், நம்ம வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்காரு. ஹஷுகுட்டி அது இல்லாம ஃபைட் கலெக்ஷன்ஸ் செம்ம. வீட்டுக்கு பிள்ளையார் வந்திருக்காரு. கிஷ்கோல தான் வாங்கி இருக்காங்க. இத வந்து இங்க இப்படி வைக்கணும். அது ரோல் ஆயிட்டே இருக்கும். Ashan, you happy? I'm very happy. இது நான் I'm very happy. I'm very very happy. இந்த விநாயகர் gift வந்தோனேமே எனக்கு வந்து என்ன சொல்கிறது, ஹர்ஷனுக்கும் விநாயகருக்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்குது. என்ன அப்படின்னா, நான் ஃபஸ்ட்டு கன்சீவ் ஆகும் போது நாங்கள் வந்து கார்டில் செக் பண்ணும் போது பார்த்தீங்கன்னா அன்றைக்கி விநாயகர் சதுர்த்தி 2013 ஜூலை 8 நான் நினைக்கிறேன். ஜூலை 8 ஆமாம், ஜூலை 8 செப்டம்பர் 8 நினைக்கிறேன். ஆமாம். ஸோ அப்போ நாங்கள் ஃபஸ்ட்டு செக் பண்ணும் போது ஸோ செப்டம்பர் 9, 2013 அன்னைக்கு விநாயகர் சதுர்த்தி. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விநாயகர் சதுர்த்தி. சேம் அதே மாதிரி நாங்கள் கன்சீவ் ஆகிருக்கோம். அதே மாதிரி ஒரு ஃப்ரெண்டு வந்து இந்தியாவிலேருந்து இங்கே வர்றாங்க. ஆக்சுவலாக அவங்க முன்னாடியே இங்கே டிசிஐயில் இருந்தவங்க தான். ஸோ அவங்க இந்தியா போயிட்டு திருப்பி இங்கே ரிட்டர்ன் வர்றாங்க, இங்கேயே வந்து ஒர்க் பண்ணலான்னு சொல்லிட்டு. அந்த சந்தியாக்கா வந்து எங்களை வந்து டின்னருக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்கள பார்க்கலான்னு போகும்போது பார்த்திங்கன்னா அவங்களும் ஒரு வெள்ளியில் பிள்ளையார் கொடுத்தாங்க. ஸோ இந்த மாதிரி பிள்ளையார் வந்து எங்க கூட லைஃப்பில் வந்து கனெக்ட் ஆகிட்டே வருவார். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஹர்ஷனோட 10th பர்த்டே, விநாயகர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. செம்ம ஹாப்பியாக இருக்குது. ஹர்ஷன்மா, அதுக்குள்ளே என்ன கொடுத்துருக்காங்க? பர்ஃப்யூம் மாடா. டியோட்ரண்ட் ப்ளஸ் பர்ஃப்யூம் தங்கம். இது டியோட்ரண்ட், இதான் கீழே போட்டிருக்கு பார். என்னதுடா? நீ சின்ன பிள்ளை தான், அப்புறம் நீ என்ன பெரியவனா? ஓ ஓ ஓ ஓ, இது ரோபோட்மா. ஐயோ பாலே சூப்பருங்க. வாவ், ஹர்ஷன் சின்ன வயசுலேருந்தே ரோபோட் பைத்தியம். இந்த ரோபோட் கிஃப்ட்டு ஹர்ஷனுக்கு தான் வந்தது. ஆனால் அதை வச்சு அதிகமாக விளையாடுறது ஷஷ்டி தான். ஷஷ்டியோட ஃபேவரட் ஆயிடுச்சு இப்போ அது. வாவ், யாரோட ட்ரெஸ்ஸு? சூப்பராக இருக்குடா டிஷர்ட்டு. உன்னைய பத்தி நல்லா தெரிஞ்சவங்க யாரோ வாங்கியிருக்காங்கடா. அவங்களுக்கு நன்றி. ஸோ இந்த கிஃப்ட் எல்லாமே சூப்பராக இருந்தது. ஏன் ஹர்ஷன் போதும், கீழே இருக்கு. ஏன் ஹர்ஷன் குட்டி, கிஃப்ட்டு எல்லாமே பிடிச்சிருக்கா உங்களுக்கு? ஸோ எல்லா கிஃப்ட்டும் சூப்பர். ஸோ கிஃப்ட் பண்ண எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிடு. எல்லாரும் கிஃப்ட் எனக்கு கொடுத்தது எல்லாருக்கும் நன்றி. ஸோ இப்போ நம்ம நேரம் எங்கே போகிறோம்? ஷோர் கிளப்புக்கு எங்கே போகிறோம்? அங்கே போய் மீட் பண்ணலாமா? கடையை சாத்தலாமா? ஸோ அப்படியே குயிக் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணலாமா? ரெடி, 1 2
மேஜிக். ஸோ நாங்கள் ரெஸ்டாரண்ட் வந்துட்டோம். மணி 9:30. ஹர்ஷன் பிறந்த டைம் பார்த்திங்கன்னா 9:25. ஸோ இப்போ மணி 9:30 மார்னிங். கரெக்டாக ஹர்ஷன் பிறக்கும் போது ஊரில் மழை வந்தது. இப்போயும் மழை வந்துக்கிட்டு இருக்கு, தூறல் போடுது. ஏன் ஹர்ஷன்? நீ பிறந்துட்டியா? ஹாப்பி பர்த்டே ஹர்ஷன். லவ் யூ. சாப்பிடலாமா? மே 5 சண்டே மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு என் ஹஸ்பண்ட் ஒர்க் பண்ணுற ஹோட்டலுக்கு தான் வந்திருக்கோம். அவருக்கு ஆஃப் கிடைக்கல, ஆனால் ஆஃப்டர்நூன் அவர் ஒர்க்குக்கு போகணும். ஸோ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு போகலான்னு சொல்லிட்டு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்திருக்கோம். ஸோ பிரேக்ஃபாஸ்ட் ஆஸ் யூஷுவல் பேஸ்ட்ரி, சாலட்ஸ், ஃப்ரூட்ஸ், ஸ்க்ராம்பிள்டு எக், சாசேஜஸ், போரீச் இந்த மாதிரி தான் இருந்தது. ஸோ எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஒரு ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ண ஒரு சான்ஸ் கிடச்சிதே அட்லீஸ்ட் அன்னைக்கு அப்படின்னு நாங்கள் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் வந்தோம். ஸோ இது பார்த்திங்கன்னா என்னோடய பிளேட்ஸ். நான் இவ்வளோதான். எனக்கு குஷான்ஸில் பட்டர் வச்சு சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும். ஸோ அப்புறம் சூடாக ஏதாவது சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு சூடாக நல்லா காரமாக ஒரு ஆம்லேட் சொல்லியிருந்தேன். அப்புறம் ஃப்ரூட் சலாட் சொல்லியிருந்தேன். ஹஸ்பண்ட் வந்து ஓட்ஸ் பொரிச்சு எடுத்திருந்தார். அவரும் வந்து கொஞ்சம் வெஜிடபிள்ஸ் இதெல்லாம் எடுத்திருந்தார். பிள்ளைங்க வந்து பேஸ்ட்ரிஸ் தான் எடுத்திருந்தாங்க. இது பார்த்திங்கன்னா கிரான்பெரி, பைனாப்பிள், ஆரஞ்ச் ஜூஸ். ஆரஞ்ச் ஜூஸும் கிரான்பெரியும் அவ்வளோக்கா நல்லா இல்லை. பைனாப்பிள் ஜூஸ் நல்லா இருந்தது. கிட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. ஸோ நாங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டாக நல்லா என்ஜாய் பண்ணோம். ஒரு நல்ல ஃபேமிலி டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். ஹர்ஷன் நல்லா என்ஜாய் பண்ணான். ஹர்ஷனோட ஃபஸ்ட்டு கிஃப்ட் வந்து நான் அப்போ தான் கொடுத்தேன். ஸோ முன்னாடி நாளே ஹஸ்பண்ட் வந்து கேக்லாம் ரெடி பண்ணி ஹர்ஷனுக்கு வச்சுட்டு வந்திருக்காரு. ஸோ இப்போ வந்து நம்ம கேக் தான் கட் பண்ண போகிறோம். அப்பாவோட ஹேண்ட் ரைட்டிங் தான். யார் இந்த கேக் செஞ்சது? ஹர்ஷன் ஹாப்பி? Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear Harshan. Happy birthday to you. Make a wish, make a wish. Thank you. birthday ball. அதுக்கப்புறம் வந்து குட்டி பாப்பா. அதுக்கப்புறம் வந்து இது அம்மா. அதுக்கப்புறம் வந்து அப்பாக்கு. ஹர்ஷனோட 10th பர்த்டேக்கு ஃபர்ஸ்ட் கிஃப்ட் இது. ஹர்ஷமா ஃபர்ஸ்ட் கிஃப்ட். ஓகே, உனக்கு வந்து நாங்கள் 10 கிஃப்ட் வச்சுருக்கோம். It's a nice one. Yeah. How is it? You like it? Yeah. அது வந்து நேற்று அவங்களோட மாமாக்கள் சேர்ந்து கிஃப்ட் பண்ணது அது. ஸோ இது அம்மா பண்ணுறது. ஆனால் கையில் கட்டிவிடு. 2 வாட்ச் ஒன்றா கட்டுக்கிறியா? தேங்க்யூ சக்தி மாமா சொல்லிடு. சக்தி மாமா, சுரேஷ் மாமா. வெரி நன்றி, வெரி நன்றி. இது சூப்பராக இருக்கு. வெரி நன்றி, வெரி நன்றி, வெறித்தனமான நன்றி. அப்படியா? இந்த வாட்ச் வந்து
ஃபோனுக்கு கனெக்ட் பண்ணிக்கலாம், வாட்டர் ரெசிஸ்டன்ட் எல்லாமே, ஃபோனோட நம்ம மட் ரெசிஸ்டன்ட் எல்லாமே. அவங்க அப்பா கட்டிக்கலாமா? அவங்க அப்பாவும் கூட ஆப்ஷனாக கட்டிக்கலாம், ஏன்னா நல்ல பெரிய வாட்ச் தான். அவங்க அப்பா கிட்ட ஒரே வாட்சா இருக்க, அப்பப்போ மாற்றிக்கிட்டா கூட நல்லாயிருக்கும். இருக்கும். வாட்ச் கொடுத்தோன்னே என்னமோ மும்பரமாக படிச்சுட்டு இருக்கான். இங்க பாருமா, தெர்மோமீட்டர் இருக்கா அந்த வாட்ச்ல, பாரோமீட்டர் இருக்கா, டிஜிட்டல் காம்பாஸ் இருக்கா. டிஜிட்டல் காம்பாஸ்னா அது வந்து டைரக்ஷன் காட்டுற மட்டும். ஓ ஓகே ஓகே. அதுக்கப்புறம் ஸ்டெப் கவுண்டர் கூட இருக்கா. ஸ்டெப் கவுண்டர் இருக்கா? அப்பனா அம்மா வாக்கிங் போகும்போது கட்டிக்கலாம். அப்புறம் வேற என்னலாம் இருக்கு? அதுக்கப்புறம் மட் ரெசிஸ்டன்ட், கார்பன் ஹீட் இன்செக்டர் வெசல். இதெல்லாம் தண்ணி உள்ளக்க போகாம வச்சுக்கோமா. ஓகே ஓகே, அதெல்லாம் அதில் போட்டிருக்கா. ஸோ வந்து ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம் ப்ளூடூத்து. அவங்க ஃபோனில் கனெக்ட் பண்ணிக்கலாம்னு சொன்னாங்க, அது மட்டும் தான் எனக்கு தெரியும். இதெல்லாம் இப்போ தான் சார் படித்து பார்த்துட்டு சொல்கிறாரு, எனக்கு தெரியாது. ஹர்ஷன் பர்த்டேக்கு 10 கிஃப்ட்ஸ் நான் வாங்கி வச்சுருக்கேன், 10th பர்த்டேன்றதுனால. ஸோ ஃபஸ்ட்டு கிஃப்ட் இந்த வாட்ச் தான். மீதி 9 கிஃப்ட்ஸ் என்ன அப்படின்றத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாம் தமிழச்சி சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ மக்களே, லவ் யூ ஸோ மச், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.